லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24:49 என்னுடைய வார்த்தை சொல்லுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது பிதா, the promise of the father. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணீங்க, 4-5 பேர் இல்லையா? வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்களா கவனிக்கணும் நான் சொல்ற வார்த்தையை. இது சொல்லி முடிச்ச பிறகு மறுபடியும் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் முடிச்ச பிறகு அதுக்குதான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிச்சிங்களா? கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய 3வது நபர். The person of the Trinity. Trinityல ஒரு பர்சன், Father, Son and the Holy Spirit. Father, Son and the Holy Spirit. Trinity. Trinityனா 3 பேர். 3 பேர் ஒரே ஆட்களா, ஒரே குணாதிசயங்களை, ஒரே பண்புகளை, ஒரே சுவாபத்தை உடையவர்கள். ஆனா 3 பேரும் 3 persons. They are 3 persons but one God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரே தேவன். We have one God. We have one God but 3 persons. 3 ஆட்கள். ஆனா 3 ஆட்களுடைய குணங்கள் ஒரே மாதிரி இருக்கும், பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுடைய சுவாபங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க இடத்துல எந்த வேற்றுமை நிலை இல்லை. There is no difference. அவங்கள வித்தியாசம் இல்லை. அவங்க 3 பேர் ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனா அவருடைய செயல்பாடுகளிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். அவருடைய கிரியைகள் வித்தியாசமா இருக்கும். பிதாவாகிய தேவன் he will command, அவருடைய வார்த்தைகளை பேசுகிறவர். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வார்த்தையாக அவர் இந்த உலகத்துல வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் பல ரூபங்கள்ல காணப்படுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இருப்பாரு, ஃபயர் போல வருவாரு, திடீர்னு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு வருவாரு, திடீர்னு பார்த்தா ஆவியானவர் தண்ணி போல ஓடுவாரு. இதெல்லாம் அவருடைய சிம்பல்ஸ், அவரை குறித்த அடையாளங்கள். ஆனா அவர் அப்படின்னா புறாவை போல வந்தாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னா இல்ல. இட்ஸ் ஆல் சிம்பல்ஸ். நல்ல புரிந்து கொள்ள ஒரு அடையாளம் என்ன, நாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தான் என்பதற்கு ஒரு அடையாளம். கவனிங்க. இயேசு ஞானஸ்தானம் ஏறி கரை ஏறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து என்ன உண்டாச்சு? சத்தம் உண்டாச்சு. வானத்திலிருந்து சத்தம் உண்டா, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சத்தம் வந்த போது அங்க புறா போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் புறாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புறாவை நம்ம கையில பிடிச்சிருவோம், பரிசுத்த ஆவியை நம்ம கையால பிடிக்க முடியாது. அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் புறாவல்ல, அவர் ஒரு அக்கினி அல்ல, அவர் ஒரு நதி போல ஓடுகிற தண்ணீர் அல்ல. ஆனா நதி போல காட்சி அளிப்பார், புறாவை போல காட்சி அளிப்பார். He will show himself as a dove. அவர் நம்ம காட்டும் போது ஒரு புறாவை மாதிரி காட்டுவார். புறாவை நம்ம மேல வருகிற அக்கினி பாருங்க. சீஷர்கள் எல்லாரும் மேலறையில கூடி ஜெபித்தார்கள். அப்படி கூடி ஜெபிக்கையில 120 சீஷர்கள் மேற்பட்டவர்கள். அப்படி அன்றைக்கு பெந்தெக்கோஸ்து நாள் அன்றைக்கு அக்கினிமயமான நாவுகள் போல ஒவ்வொருவர் மேலும், for each one, ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபயர் ஆஃப் டங், ஒரு டங் ஆஃப் ஃபயர், ஒவ்வொரு மேலும் ஒரு நாவை போல ஆவியானவர் அப்படியே இறங்கினார். ஒவ்வொருவர் மேலும் அந்த ஃபயர் வந்த மாத்திரத்துல, ஆவியானவர் வந்த மாத்திரத்துல ஒரு எவிடன்ஸ் வந்துச்சு. என்னன்னா, they started to speak something else. ஏதோ ஒரு பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருவருக்கும் பேச வந்தது. நீ குழந்தை பாஷை பேசுது. ஒரு குழந்தை பிறக்குது இல்ல, குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுது? அப்பா நான் பிறந்து விட்டேன், அம்மா எனக்கு பால் கொடுப்பாயாக அப்படின்னு கேக்குதா? சொல்லுங்க. ஏன்னா பாருனா ஆரன் தானே, ஆரன் பேபி பிறந்த உடனே என்ன சொல்லுது? when baby born, what it will say? Nothing. Immediately it will say, mother give me milk. ஒன்றும் சொல்லாது இல்லையா? உடனே இம்மீடியட்டா அது சொல்லாது. அப்புறம் அப்படி கொஞ்சமா சில மாதங்கள் ஆகும்போது என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்புறம் மெதுவாக வருது, தன்னது மம்மது, அது உளருது. அப்புறம் அம்மா, அப்புறம் முதல் வார்த்தை மா மான்னு வருது. மா 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 த மா மா மான்னும் அப்படித்தானே சொல்லுது. அப்புறம் அடுத்து என்ன சொல்லுது? அம்மா அப்படின்னு சொல்லும். அப்புறம் தான் சொல்ல 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 வார்த்தைகள், அது நம்ம சொல்லிக் கொடுக்க வார்த்தை லேர்ன் பண்ணுது இல்லையா? இட் இஸ் லேர்னிங். அதே தான் ஆவியிலே நடக்குது. அல்லேலூயா. ஆவியில நம்ம பிறக்கும் போது, அபிஷேகத்தை பெறும் பொழுது
நான் என்ன பிரதர் எடுத்தோடனே என்னம்மா மாமா தாரா புறான்றான், என்ன தாத்தான்றான், மாமான்றான், என்ன ஒன்றும் புரியல. உனக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை, ஆவியானவர் கொடுக்கறத நம்புங்க. முதல்ல யூ மஸ்ட் பிலீவ் தட். நீங்க நம்பணும். ஆண்டவே நீங்க என்ன பாஷை கொடுத்தாலும் நீங்க எதை கொடுத்தாலும் நன்மையா தான் இருக்கும். எதை கொடுத்தாலும் என்ன இருக்கும்? நன்மையா தான் இருக்கும். ஆவியானவரை நான் ரிசீவ் பண்றேன். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, லூக்கா 11:13 வாசிங்க. லூக்கா 11:13. அறிந்து பாத்தீங்களா? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவா லூக் சாப்டர் 11:13, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் ஆஸ்க் தி ஃபாதர். நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கணும். என்ன கேட்கணும்? லார்ட் ஃபில் மீ வித் யுவர் ஸ்பிரிட். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளாம பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறார். ஆனா நீங்க கேட்காம அவரா உள்ள நுழைய மாட்டார். நீங்க ஆவியானவரை நிரப்புங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் ஆவியானவர் வருவார். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா வெளியே நிற்பார். அவர் தான் இஸ் a gentle holy spirit. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். பாட்டுல பாடணும், மென்மையானவரே அப்படின்னா ரொம்ப மென்மையானவர். அந்த காலத்துல நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் மென்மையானவர்கள், பூக்களை போல இருப்பாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய வரணும்னு சொல்லுவான். ஆனா எனக்கு என்னமோ தெரியல அந்த மாதிரி மென்மையானவர்கள் என்னன்னா அது அவங்கவுங்க பாடு, அது நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஆனா இங்க வசனம் சொல்லிச்சு பரிசுத்த ஆவியானவர் மென்மையான. ஆமென். மென்மையானவன் அது ரொம்ப சாஃப்ட். லேசா அவர்கிட்ட தான் சொல்லிட்டோன்னா அவர் முகம் சொல்லிச்சுக்கிறார். ஆரம்பத்துல கல்யாணம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா லேசா தான் சொல்லிட்டேன்னா அம்மா மாதிரி லேசா அப்படின்னு ஒரு கோவம் வந்துடும் அவங்களுக்கு, அப்படின்னு முகத்தை சொல்லிச்சுக்கிறாங்க. அது மாதிரிதான் ஆவியானவர் லேசா தான் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு தப்பா அவர் பிடிக்காத லேசா தான் செஞ்சுட்டீங்கன்னா அவர் மேல கொஞ்சம் கோவிச்சுக்கிறார். நான் ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு. அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவரோடு இருக்கிற உறவை நம்ம வாஞ்சிக்கணும். ஆவியானவரை தப்பு செஞ்சுட்டேன், இது பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், வாயில தப்பான வார்த்தை வந்துருச்சு. சோ சின்ன சின்ன விஷயமும் கூட அவரை நம்மளை விட்டு தூரப்படுத்திடும். அவளை நம்மளை விட்டு தூரப்படுத்தும். அதனாலதான் ஆவியானோடு இருக்க உறவு என்பது ரொம்ப முக்கியம். நேற்று கூட ஒரு வசனம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன், மறுபடியும் அது ஞாபகம் வருது. இப்ப இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அங்க போவோம். என்ன சொல்லுறது? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை. நம்ம உலகத்துல வாழ்றோம், நம்மளே நம்ம பிள்ளைக்கு அப்பம் கேட்டால் பாம்பு கொடுப்போமா? ஏப்பா எனக்கு டோனட் வாங்கி கொடுப்பான், உனக்கு டோனட்டா வேணும், நான் வாங்கி தரேன்ப்பா, பெருசா ஒரு கல் வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, டோனட் தான் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரிதான் ஆண்டு சொல்ற, உன் பிள்ளைக்கே நீ நல்லது செய்யும் போது நான் என்ன செய்ய மாட்டேன்? பரமபிதா உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா? நீ என்கிட்ட கேட்டனா உனக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப மாட்டேனா? அல்லேலூயா. அப்ப ஆண்டுகிட்ட கேட்கும் போது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். இந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தினந்தோறும் டெய்லி பேசிஸ்ல நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஏதோ சண்டே வர்றோம், ஆவியில் நிரம்புறோம், அப்புறம் அதோட அப்படியே 6 நாள் ஓட்டுறோம். கவனிங்க, 6 நாளும் அப்படி ஓட்டக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவரோடு இருக்கிற உறவு எப்படி என்பதுன்னா தினந்தோறும் you must have infilling. உங்களை நிரப்பும்படி, ஆவியானவர் நிரப்பும்படி சற்று நேரம் அவருக்கு இடம் கொடுத்து தினந்தோறும் அவருடைய ஆவியினாலே நாம் நிரம்ப வேண்டும். ஒரு டெய்லி ஃபில்லிங், ஒரு டெய்லி நியூ அனாயிண்டிங், புதிய அபிஷேகம் வரும்படி நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். இந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய வேலை வருது. அப்படி வேலை வரும்போது என்னன்னா நம்ம ஸ்கிப் பண்றோம். அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவர்கள் நீங்க பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம். வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப ஆவிலையும் பாடணும், கருத்தோட பாடிட்டு போக கூடாது. நிறைய நேரம் என்னன்னா நிறைய பாடுவோம் ஆராதிக்கும் போது, நல்லா பாட்டா பாடி ஆண்டவரை ஆராதிச்சேன் பிரதர், நல்லதுதான், ஸ்தோத்திரம். ஆனா நீங்களும் நானும் நேச்சுரல் மனுஷன்லேயே வாழுகிற தேவன் விரும்பல, ஆவியிலே வாழும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப ஆவியிலே விரும்பினா சொன்னா யூ மஸ்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். நீங்க ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அந்த அந்நிய பாஷையில ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையை குறித்து நான் கற்றுக்கொள்ளும் போது நிறைய காரியங்களை படிக்கும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் பார்த்தா
அது ரொம்ப ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியமாக காணப்படுது. நீ அந்நிய பாஷையில மட்டும் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆயிருதுன்னா, பரலோகத்தோடு உங்களுக்கு கனெக்ஷன் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். பரலோகத்தோடு உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். நீங்க வார்த்தையினால சொல்லி ஜெபிக்க முடியாத அநேக ஜெபங்களை அந்நிய பாஷையில நீங்க ஜெபிச்சிருவீங்க. அதான் உண்மை. நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என் வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா நமக்கு தெரியாது. ஆனா நீங்க அந்நிய பாஷையில மட்டும் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆவியானவர் உங்களுக்காக அதை பரிந்து பேசி உங்களுக்காக அந்த சூழ்நிலையை மாத்தி அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோட அங்க நிற்பார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றது, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய உலகத்துல ஒரு யுத்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறோம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆவியிலே பேசுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் தன்னையே என்ன செய்யறான், தேவனுக்குள்ளாங்க திடப்படுத்துகிறான், தன்னையே தேவனுக்குள்ளாங்க வளப்படுத்துகிறான். ஆண்டவரோடு இருக்க நெருக்கம் அவனுக்கு அதிகமாகுது. ஆண்டவருடைய சத்தத்தை அவனுக்கு ரொம்ப கிளியரா கேட்க முடியுது. ஆண்டவர் அவனுடைய சிறு சிறு விஷயங்களை கூட கர்த்தர் கருத்தா இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய உலகத்துல உங்கள் கண்கள் காணாத, இந்த மாமிச கண்களால் காணக்கூடாத அநேக காரியங்களை நீங்க ஆவியில ஜெபிக்கும் போது ஜெயம் எடுத்துருவீங்க. அல்லேலூயா. அந்த ஜெயம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்நிய பாஷையில பேசுறத நம்ம மறுக்கவே முடியாது. அது யார் கேட்டாலும் நான் டாட்டா காமிச்சிருங்க, போயிட்டு வா பண்றேன், அதுக்கு நான் இடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் தான் எத்தனை வருஷமா நடத்திட்டு வந்துருக்கிறார். நீ என்கிட்ட ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க போயிட்டு வாங்க ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரும். அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரிதான். அப்ப பாருங்க, வேத வசனம் பாருங்க, அது ரொம்ப ஹர்ட்ஃபுல் ஆவியானவருக்கு. ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஒரு வரத்தை நம்ம இழிவுபடுத்துற மாதிரி. இப்ப திருடன் உங்க வீட்டுக்குள்ள வர்றான், ஆனா உங்க வீட்டுல கன் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, பெரிய பெரிய வரவாள் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு திருட வந்துட்டான் பயந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது மாதிரிதான் நம்மளால சொன்னா, கத்தியை மட்டும் எடுத்துறாது, துப்பாக்கியை மட்டும் எடுத்துறாது, நீ மத்ததெல்லாம் எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி அந்நிய பாஷை மட்டும் பேசிடாத, மத்ததெல்லாம் செஞ்சிரு. இதுதான் பிசாசுன டெக்னிக். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் அந்நிய பாஷை பேசினா இங்க அந்தரங்கத்துல வேலை நடக்குது. ஸ்டேஜ்ல நின்று நான் நிறைய நேரம் உங்களுக்கு விளங்குதான் தெரியல, ஆனா அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு தான் வருவேன். ஆனா அந்த நேரத்தில் ஆவியான ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்நிய பாஷை பேசுவேன். ஆனா அந்நிய பாஷை பேசும்போது ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு டிஃபரன்ஸ் நான் பார்ப்பேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, நான் பழைய பாஸ்டர் ஐசக்னு சொல்லி அவருடைய சபையில் இருக்கும்போது அவர் திடீர்னு ஒர்ஷிப் டைம்ல அந்நிய பாஷை பேசுவோம். அப்படி அந்நிய பாஷை பேசும்போது ஒரு நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு ஸ்பிரிட் அட்மாஸ்பியர்ல ஒரு சேஞ்ச் ஏற்படும். அது நம்ம வெளியே தெரியாது. அதனால என்னன்னா, அப்ப அந்த மாற்றத்தை உண்டாக்குற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப அந்த அந்நிய பாஷை அவ்வளவு தூரம் வல்லமை உள்ளது. இட்ஸ் அ ஃபயர். ஒரு அக்கினி போன்ற அக்கினி அஸ்திரங்களை வெல்லக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வாயில வைத்திருக்கிறார். அப்ப அந்த அந்நிய பாஷை ரொம்ப அப்படியே லைட்டா எடுத்துக்கிற முடியாது பாருங்க. ரொம்ப லேசா அவர் ஒரு 2 நிமிஷம் பேசுவோம், 5 நிமிஷம் பேசுவோம். இல்ல, யூ மஸ்ட் ஸ்பீக் ஃபார் an hour, ஒரு 1/2 hour 1 hour டைம் கொடுத்து அந்நிய பாஷையில தயவு செய்து உங்க வீட்டுல கொஞ்சம் நேரம் செலவழிச்சு பேசுங்க. சில நேரம் நம்ம நீங்க வர்றீங்க சபைக்கு, உங்களையே நான் என்ஜின் போட்டு ஏக்குற மாதிரி இருக்கு சில நேரம். ஏன் அப்படின்னா, நீங்க அதை செய்யறது கிடையாது. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல என்ன செய்யறோம்னா சபையை பிடிச்சிடும், பத்தி பிடிக்கும். சபையில் அத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவோம் சபை. அப்ப பாத்தீங்கன்னா சபைக்குள்ளே அட்மாஸ்பியர் மாறிடும். ஆண்டுடைய வரங்கள் கிரியை செய்யறத பாப்பீங்க, அற்புதம் நடக்கிறத பாப்பீங்க. அப்ப ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருக்கு நேரம் செலவழிக்காது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொண்டு வருது பாருங்க. அப்ப அதனால என்ன செய்யறோம், டெய்லி ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தேவ ஆவியானவரோடு ஒரு 2 பாட்டு 3 பாட்டு பாடி அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியானவர் எப்படி இருக்காரு? தேற்றவாளனாக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார், வழக்காடுபவராக இருக்கிறார், நமக்கு பதிலாக நிற்கிறவராக இருக்கிறார், நமக்கு அங்க பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 7 விதத்துல பரிசுத்த ஆவி என்ன செய்கிறார்? நமக்காக கிரியை செய்கிறார். அப்ப அவருடைய குணாதிசயங்கள் 7, அவருடைய அடையாளங்கள் 7. பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் நம்ம மத்தியில கிரியை செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பற்றி வேதம் முழுவதும் சொல்லியிருக்கான் அப்படின்னா, வேதம் முழுவதும் சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதம் பேசுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடுகளை வேதம் முழுவதும் பேசுது. 1-2 காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இவங்க தங்கி இருந்த இடத்துக்கே வந்துட்டாரு.
அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். பாருங்க, 70 பேரை கூப்பிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க என்ன செய்யணும், மோசே வந்து அவங்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஆளை வைக்கணும்னு சொல்லி 70 பேரை கூப்பிட்டாரு. அந்த 70 பேர்ல 2 பேர் வராம வீட்டுல உட்காந்துட்டான். 70 வராம 2 பேரு அவன் வீட்டுல உட்காந்துருக்கிறான். இந்த 68 பேர் வந்துட்டான். 68 பேர் மேல ஆவியான ஊற்றப்பட்டுட்டாரு. அதே சமயத்தில் அவன் 2 பேர் வீட்டுல மேலேயும் அவங்க மேலேயும் ஊற்றிட்டாரு. அதுல ஒருத்தர் ஓடி வந்து இந்த மேதாத்ன்றவனும் எல்தாத்ன்றவனும் 2 பேரும் வீட்டுல தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நிறுத்தும் அப்படின்றான். யார்ட்ட வந்து மோசேட்ட. அவங்க அங்க என்ன ப்ராஃபஸி பண்றது, சர்ச்சுக்குள்ள வந்தானே ப்ராஃபஸி பண்ணணும். இங்க டாபர்நாக்கல் கூடாரம் இங்க இருக்கு, அவன் என்ன வீட்டுக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வேகமா ஓடி வந்து மோசேட்ட சொல்றான். மோசே சொல்றாரு, ஏப்பா இவன் மேல மாத்திரம் இல்ல, ஓல் பாளையத்து மேலே ஆவியான ஊற்றப்பட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆவியானுடைய வல்லமை என்னன்ட்டு. மோசேக்கு மட்டும்தான் ஆவியானுடைய வல்லமை என்ன, அவரோடு இருக்கிற உறவு என்ன, அது பலன் என்ன என்பதை மோசே அறிந்து கொண்டான். அதனாலதான் ஆவியானவன் சொல்றான், உடனே என் பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மோதாதும் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசே இடத்தில் வாலிபர்கள் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரமாய நூனின் குமாரனாய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆணவனாகிய மோசே அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவி அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்குமே. யோசித்து பாருங்க, மோசே அவ்வளவு ஒரு வாஞ்சையா இருந்தான். ஆவியானவர் எல்லாரும் மேலே வந்தா உங்கள் டெய்லி இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு நிம்மதியா இருக்கும்டா, ஆவியானவன்ட்ட பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சான். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எப்படிலாம் கிரியை செய்யறாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வேத வசனம் சொல்லு, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. வேத சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் மேல என்ன செய்தார், அசைவாடி கொண்டிருந்தார். தண்ணீர் மேல என்ன செய்தாரு, அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அசைவாடி கொண்டிருந்தாருன்னா, தண்ணீர்ல இருந்து இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக, ஒண்ணுமில்லாத அந்த உலகத்தை அற்புத உலகமாக மாற்றணும்னா ஆவியானுடைய அசைவாடுதல் வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆவியானுடைய அசைவாடுகள் விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வெறுமைகள், விரும்பத்தகாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில குறைவாய் உள்ளவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம். அப்ப அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளா வந்துருது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி ஆவியானுடைய சூழ்நிலைக்குள்ள எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. 1 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் பாருங்க, 18 வசனமா. 1 சாமுவேல் 19. தாவீது தப்பி ராமாவிலிருந்து சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனா நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது ஒரு முறை நடக்கல, 3 முறை நடக்குது, 3 times. சவுல் வந்து சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு, கவனிங்க, சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு தாவீது போயிட்டார். எங்கன்னா சவுலுடைய கைக்கு தப்பி ஓடி போயிட்டார். ஓடி போய் எப்படியாவது சாமுவேல்கிட்ட போயிடுவோம்னு சொல்லி சாமுவேலை நோக்கி ஓடுறார். சாமுவேலை நோக்கி ஓடி சாமுவேலும் தாவீதும் நாயோதிலே போய் தங்கியிருக்கிறாங்க. நாயோதுன்ற ஒரு இடத்துக்கு போய் தங்கியிருக்கிறாங்க. அங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருக்கிறார்கள். இப்ப சவுல் என்ன பாக்குறான், ஏப்பா இவனை தாவீதை விட்டு வச்சா சரியில்லை, ஒரு 100 பேரை அனுப்பிச்சிருப்பான், போய் எல்லாரும் போய் அவனை போய் என்ன செய்ய, அவனை பிடிங்கடான்ட்டு. இந்த 100 பேரோ 50 பேரோ அந்த சேவகர் கூட்டம் வந்த உடனே கேட்டு வர்றான். இங்க நாயோதுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே தீர்க்கதரிசி புத்திரரை பாக்குறான், சாமுவேலை பாக்குறான். சாமுவேலை பார்த்த மாத்திரத்துல தேவ ஆவியான அவன் மேல வந்துட்டார். அவ்வளவு பேரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சான். அவ்வளவு பேரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். பேசிக்கிட்டே இருக்கான், ஒரு நாள் ஆச்சு பேசிக்கிட்டே இருக்கான். உடனே போய் சொல்றான் ஒருத்தன், ஐயா அவன் எல்லாம் அந்நிய பாஷையை தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்கிறான். யார்கிட்ட போய் சவுல்ட்ட. அப்படியா, சரி இன்னொரு 100 பேர் போறான்.
இன்னொரு 100 பேர், இன்னொரு 100 பேர் போய் தேடி அவனோட என்ட்ரன்ஸ்குள்ள போய் அவனவே இப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சு அவன் மேலே ஆவியானவர் வந்துட்டார். அந்த 100 பேரும் ஆவியானவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தான், எவனை போய் சொல்லிட்டான், சவுல்ட்டா, ஐயா நீ 2வது முறை அனுப்பிச்சிய, அவனும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கான். சரி, இன்னும் 100 பேர் அனுப்பிச்சு விடு. இன்னும் 100 பேர் போறான். பாருங்க, ஆவியானுடைய ஆளுகை அவங்களுடைய தங்கியிருந்த அந்த நோயோடு முழுவதுமாக அந்த ஆளுகை கீழாக இருந்தது. அல்லேலூயா. the power of God உடைய கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்குன்னா, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி எங்க இருக்கான்னா அவனை சுற்றி இந்த பட்டணம் முழுவதும் தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கிறது. அந்த 100 பேர் வந்து அந்நிய பாஷையில் நிரப்புறான். 300 பேர் ஆச்சு. இப்ப கடைசியில பார்த்தா என்னடா 300 பேர் அனுப்பிச்சா ஒருத்தவங்க கூட திரும்பி வர மாட்டான், நம்மளும் கிளம்பி போவோம் சொல்லி சவுலே கிளம்பி போறான். சவுலு கேட்டுக்கிட்டு போறான் பாருங்க, கேட்டு எங்க இருக்குப்பா நாயாவதின்னு சொல்லி கேட்டு உள்ள என்ட்ரன்ஸ் தான் உள்ள போறான். கடைசியில பார்த்தா அவனே ஆவியா நிரப்பிடுறாரு. நிரப்புனா பாத்தீங்கன்னா அந்த அந்த சம்பவத்தை படிச்சு கடைசியில நம்மளே நொந்து போயிடுவோம். வேத வசனம் சொல்லுது, நானும் தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்பார்கள். எப்படி பாருங்க, ஆவியானுடைய அபிஷேகம் வந்த மாத்திரத்துல 1 நாள் 2 நாள் இல்ல, அன்னைக்கு பூரா பகல், அடுத்த நாள் பகல், இரவு பகல இரவும் அன்னைய பாஷை பேசி தான் சரீரத்திற்கு ட்ரெஸ் கூட அவனுக்கு இருக்கிறது தெரியல. அவ்வளவுதான் ஆவியானால் நிரப்பிட்டார். நிரப்பி கடைசியில பார்த்தா அவ்வளவு பேர் அங்கேயே கிடக்குறான். இதுதான் ஆவியானுடைய வல்லமை. கொல்ல வந்தவன கத்தரை செய்த ஜீவன் உள்ளவனா மாத்திட்டார். தாவீதை தேடி கொல்ல வந்தாங்க, கத்தர் ஆவியானவர் இறங்கி அவன் மேல நிரப்பி அதே மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆவியனுடைய ஆளுக நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது நமக்கு விரோதமா எந்த மனுஷன் வந்தாலும் சரி அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு அரைய நேரம் நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதுல வந்து பில்லிகிராம கொல்றதுக்கு 9 பேர் வந்தாங்க ஒரு கூட்டத்துல கண்ணோட. அதுல ஒருத்தன் சொல்றான், அதுல நானும் ஒரு ஆள், அந்த ரொம்ப வயசாயிருச்சு. அவர் சொல்ற சாட்சியா, அதுல கண்ணோட வந்து உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு இந்த பில்லிகிராம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்டேடியம், பெரிய ஸ்டேடியம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுல சொல்றது, அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு அவரை ஒரு சத்தம் பின்னாடி இருந்து கேட்டுச்சு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டுச்சு. என்னடா எதுக்கு இங்க வந்துன்னு கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா எவனுமே இல்லை. அவன் பாட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா எவனுமே இல்லை. அப்புறம் கண்ணை கீழே கண்ணை வச்சுட்டு சொன்னானா, நீ எங்க அப்பாவை நீ தானே கொன்ன, நீ கடவுளே நீ எங்க அப்பாவை கொன்னதுனாலதான் இந்த ஆளை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சத்தம் கிடைச்சான். நான் உங்க அப்பாவை கொல்லல அப்படின்னு சத்தம் கிடைச்சா. மறுபடியும் சத்தம் கிடைச்சான். அவர் சொல்லி கடைசியில சரண்டர் பண்ற ஒப்பு கொடுக்கும்போது அந்த 9 பேரும் கண்ணை கீழே வச்சு போய் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் கண்ணு எங்க இருந்துச்சுன்னு தெரியல, கீழே வச்சதான் ஞாபகம் இருக்கு. கடைசியில் நேரம் போய் என்னை அறியாம அழுதுட்டே தான் இருந்தேன், என்னை அறியாம ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை இருக்கும்போது அந்த இடத்துல அசம்பாவியத்துக்கு இடமே இல்லை. கர்த்தர் அந்த இடத்த ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். நிறைய நேரம் நான் கூட குரூசைட்ஸ்ல முன்னாடி ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு குரூசைட்ஸ் டைம்ல நான் ஒரு 2 வருஷம் அவங்களோட இருந்திருக்கிறேன். பாஸ்டர் சாம்பிள் செல்லத்துறை அவங்களுடைய குரூசைட்ஸோட கோஆர்டினேட்டராக இருந்தேன். அந்த கிராமங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில கிராமங்கள் ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபான் ஸ்டாலின்னு சொல்லி ஜெர்மனியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து காஸ்பல் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிற்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இப்படிதான் ஸ்டேஜ்னா, இந்த பக்கத்தில் லெஃப்டில் ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தாங்க. நிறைய நேரம் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா வந்து எழும்பி, நான் முன்னாடி ஸ்டேஜில் சைடில் ஓரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இப்படி பயங்கரமா கத்துறான், கெட்ட வார்த்தை சொல்றான், பயங்கரமா தான் பண்ணிட்டு இருந்தான். ஒரு மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோன்னு சொல்லி நான் கூட பயந்தேன். இவர் என்ன பண்ணார், இப்படி பேசிட்டே வந்தவர் திடீர்னு அவங்களை பார்த்து சொன்னார், ஐ பைண்ட் யூ இன் ஜீசஸ் நேம்னார். பாத்துங்க, கொஞ்ச நேரத்தில் அவன் இருந்தவங்க ஆளை காணோம், எங்கேயோ போயிட்டாங்க. அவன் எவனுமே இல்லை, அப்படியே வாயை மூட்டு அமைதியா போயிட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு ஆச்சரியமாச்சு, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஆவியானவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. பலத்த காரியங்களை செய்கிறவர். அவங்க அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சரியமாச்சு, எப்படி ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரமாக போராடி இருப்பாங்க. கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் அப்படியே பேசிட்டே வந்தவர் அவங்கள பார்த்து திரும்பி அவங்கள பார்த்து ஒரு சவுண்ட் விட்டார் பார்த்தீங்க, அதோட ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளே காணாம அவங்கள. அல்லேலூயா.
பாருங்க, தேவன் பலத்த காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அது ஆவியானுடைய ஆளுகை நம்ம இருக்கும்போது சத்துருனுடைய அவனுடைய புய பஜாக்கிரம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய அதுதான் அவருடைய. அதனால இங்க நடக்குது. அவன் வந்தது தாவீதை கொல்லுவதற்கு. ஆனா அவனால கொல்ல முடிஞ்சா? அனுப்புற ஒவ்வொருவரையும் ஆவியான நிரப்பிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு கூட்டம் அனுப்புறியா, அடுத்த கூட்டம் அனுப்புறியா, நிரப்பு. கடைசியில இவனும் தான், இவனும் நிரம்பி 3 நாள் படுத்துட்டான், மறந்து வீட்டுக்கு போயிட்டான். அடுத்து அல்லேலூயா. இதுதான் நடக்கும். நமக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அவ்வளவுதான் வல்லமை உள்ளது. லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பாருங்க. இங்க 10வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் கொடுக்கும் தேசத்திலே சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். இது எப்ப நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய 50வது நாள் 50th டே. 50th டேல இது நடக்குது. என்னன்னா, அவங்களுடைய அறுவடையினுடைய முதல் பிடி அறுக்க போறாங்க. அறுக்க போகும்போது ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சி என்ன செய்யறாங்க, அறுக்குறாங்க. அந்த அறுத்த முதல் பிடிய அப்படியே எடுத்துட்டு வந்து யார்ட்ட கொடுக்கணும், எடுத்துட்டு வந்து யார்ட்ட கொடுக்கணும், ஆசாரி என்ற கொடுக்கணும். இந்த முதல் பிடி கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் அதனுடைய அறுவடையிலிருந்து என்ன செய்யறாங்க, கதிர்கட்டை எடுத்து அதை அடிச்சு அதுக்கப்புறம் அதை மாவாக்கி பிசைந்து அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து 1 வயது ஆட்டுக்குட்டிய ஆண்டுக்கு முன்னாடி பலி செலுத்துறாங்க. இந்த மாவுல பிணைந்த மாவுனால புளிப்பில்லாத அப்பங்களை செஞ்சுதான் சாப்பிடணும். எத்தனை நாளைக்குன்னா 7 வாரங்கள். 7 வாரம்னா 7 × 7 49 நாள், 49 டேஸ். 49 நாளும் புளிப்பில்லாத அப்பங்களே அவர்கள் சாப்பிடணும். நம்ம வீட்டில் தோசை மாவு வாங்கி விற்கிறீங்க, ஒரு நாள் நல்லா இருக்கும். ஆனால் ஈவினிங் ஆனவன்னு என்ன செய்யணும், புளிக்கணும்பா, அப்பதான் நல்லா இருக்கும் சொல்லுவீங்களா? புளிச்சாதான் டேஸ்டா இருக்கும். லேசா புளிக்கணும், ரொம்ப புளிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அப்படி என்ன செய்யறோம், மாவு ஆட்டி என்ன செய்யறோம், புளிக்கும்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். எடுத்த உடனே நம்ம ஊத்துறது இல்லை, ஏன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதே போலதான் இங்க புளிப்பு எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பாவத்துக்கு அடையாளமா இருக்கு. அதனால புளிப்பில்லாத அப்பங்கள்னா அந்த மாவை ஃப்ரெஷ்ஷா பிணைஞ்சு அவங்க சாப்பிடணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப வேதவசனம் சொல்றது, இவங்க 49 நாளும் புளிப்பில்லாத பிரெட்டை தான் செஞ்சு சாப்பிடும். 50வது நாள், அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள், அறுவடை நாள், 50வது நாள். அது பெந்தைக்கோஸ்து நாளுடைய அடையாளம். அதுதான் ஹாப்பி ஷஃபூத் சொல்றோம். இது என்ன சொல்றாங்க, நீங்கள் அசைவாட்டம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் அசைவாட்டம் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் 49 நாள் அந்த அறுவடையினுடைய கதிர்கட்டை கொண்டு வர்றீங்க. அடுத்த மறுநாள் துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பாருங்க, முதல்ல ஒரு கட்டு என்ன செய்யப்படுகிறது, அறுக்கப்பட்ட இந்த ஹார்வெஸ்ட தேவனுக்கு முன்னாடி காட்டணும். இது எதாவது அடையாளமா இருக்குதுன்னா, ஆண்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலனுக்கு அடையாளமா இருக்கு. இந்த முதற் பலன் யாரை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசுடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு அவரோடு கூட அநேகர் உயிர்த்தெழுந்தாங்க. ஆனா இயேசுதான் இன்னைக்கு நித்தியமாக பிதாவுடைய சமூகத்திலே பரலோகத்திலே விட்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் தான் இந்த கதிர்கட்டு. இந்த கதிர்கட்டு தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்படுகிறது, உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக அசைவாட்டப்படுகிறது. அடுத்து 50 நாள் ஆகணும். அதுக்கப்புறம் உடனே எதுவும் இல்லை, புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா 50வது நாள் தான் மறுபடியும் என்ன செய்யணும், புதிய போஜன பலி செலுத்தப்படுகிறது. இங்க என்ன பலி செலுத்தப்படுது பாருங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டம் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக அவைகளை அடுத்த போஜன பலியாகவும் வான பலியாகவும் செலுத்தி. கவனிங்க, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 17ஆம் வசனத்துல 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து, உங்களுடைய வீட்டில் இருந்து என்ன செய்யணுமா, only 2 breads, 2 அப்பங்களை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யணும், ஆசாரியின் இடத்திலே கொண்டு வர வேண்டும். 2 அப்பம், அது புளிப்பில்லாத அப்பம், புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாடப்படும் அந்த அப்பம்.
அந்த அப்பத்தை கொண்டு வந்து என்ன செய்யப்படுகிறது? ஆசாரியன் கரத்தில் கொடுக்கப்படுது. இது எல்லாமே எதற்கு அடையாளமா இருக்குன்னா பெந்தேகோஸ்தே நாளுக்கு அடையாளமா இருக்கு. 50ஆம் நாள் 2 அப்பம் கொண்டு வரப்படுது. என்ன பாஸ்டர் தியாலஜி மாதிரி ஏதோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கவனிங்க, முக்கியமானது. ஒரு அப்பம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா இஸ்ரவேலுக்கு அடையாளமா இருக்கு. இன்னொரு அப்பம் யாருக்கு அடையாளமா இருக்குன்னா புறஜாதியருக்கு அடையாளமா இருக்கு. இந்த ஷாவோத் என்பது இன்றைக்கு இந்த நாள் எதை குறிப்பிடப்படுதுன்னா, மோசே சீனாய் மலையில இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டான். அந்த நாளும் இந்த நாளும் ஒரே நாள், ஒரே டே, ஒரே நாள். அன்றைக்கு சீனாய் மலையிலே தேவ சமூகத்திலே 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வரும்போது, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி சிலையை வழிபட்டு அவர்கள் கன்றுக்குட்டியை வழிபட்டு பின்மாறி போகும்போது 3000 பேர் இறந்து போனாங்க. யாத்திராமம் 32:28 நீங்க போய் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எக்ஸோட சாப்டர் 32:28. கவனிங்க, 3000 பேர் மரித்து போனாங்க. எப்ப? அவன் தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது. ஆனா பரிசுத்த ஆவியான ஊற்றப்படும் போது, அதே 50ஆம் நாள் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடந்துச்சுன்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வேதவசனம் சொல்லுது, இங்க 2 அப்பங்களை கொண்டு போய் பிரதான ஆசையானத்துல கொடுத்ததுக்கு அடையாளம்னா யூதர்களும் புறஜாதியாரும் தேவ சமூகத்திலே அசைவாட்டப்படுகிறார்கள். இந்த 2 பேருக்கும் கர்த்தர் ரட்சிப்பு தர வேண்டும், கர்த்தர் விடுதலை தர வேண்டும். எங்க நிறைவேறுது? பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட போது வேதவசனம் சொல்லுது, அன்றைக்கு எல்லார் மேலும் ஆவியான ஊற்றப்பட்ட போது அன்றைக்கு யூதர்களும் ஆவியானவர் பெற்றுக்கொண்டார்கள், புறஜாதியாரும் ஆவியானவர் பெற்றுக்கொண்டார்கள். கொய்னோனியா, ஒரு மனம் அங்கே உண்டாற்றுச்சு. எல்லார் மேலும் ஆவியான ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அன்றைக்கு வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ஆவியானவர் பெறல. அவங்க பேசுற பாஷைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் கிரேக்கத்துல பேசினா, மற்ற எல்லா மொழிகளிலும் பாஷைகளை பேசினார்கள். எல்லாரும் இயேசு பற்றி கேட்டார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த போது எல்லாவற்றை கர்த்தர் ஒன்றாக்கிட்டார். இன்றைக்கு இஸ்ரவேலரும் இன்னொரு அடையாளமா சொல்ல போனா, இந்த 2 பிரெட் எதற்கு அடையாளம்னா இஸ்ரவேல் தேசமும் இன்றைக்கு மற்ற தேசங்களுக்கும் அடையாளமா. தேவ முன்னாடி ஒரு பிரீஸ்ட் அசைவாட்டும் போது, ஒரு பிரதான ஆசாரியன் அசைவாட்டும் போது அது எதுக்கு அடையாளம்னா நீங்களும் இஸ்ரவேல் ஜனமும் புறஜாதியாருக்கு அடையாளம். இன்றைக்கு தேவ வசனம் சொல்றது, பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்படுகிறார். அப்ப அதை விசுவாசிக்கணும். அதனாலதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 சொல்லியிருக்கு, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும். உங்களுக்கு மாமிசம் இருக்கா அப்படின்னா, ஆமா என் சதையும் எலும்புமா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க மேல ஆவியான ஊற்றப்பட முடியும். யூ மஸ்ட் பிலீவ் இட். ஆண்டவரே என்னை நிரப்ப முடியும், உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்ப முடியும், ஆண்டவரே நிரப்புங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆவியான நிரப்புவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அதுல சொல்லுது, வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க. முதியோர் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அந்த வசனத்துல, பிலிப்பி யோவேல் 2:28 மன்னிக்கவும் 28:29 சொல்லுது, உங்கள் ஆமென், ஆமென். பாத்தீங்களா, வாலிபர்கள் என்ன செய்ய முடியும்? தரிசனங்களை பார்க்க முடியும். வாலிப பிள்ளைகள் இருக்கீங்களா? டீனேஜ் பிள்ளைங்க, பாஸ்டர் நான் இன்னும் வாலிபனாங்களா அப்படி சொல்லாதீங்க. நான் டீனேஜ் தான் அப்படி சொல்லாத. நீ என்ன செய்ய முடியும்? You can see visions from God. ஆண்டவரிடத்துல என்ன செய்ய முடியும்? You will see visions. God can show you visions. கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் உனக்கு தரிசனத்தை தர முடியும். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சாமுவேலுக்கு எத்தனை வயசு? ரொம்ப குட்டி பையன். அந்த குட்டி பையனோடு கர்த்தர் பேசினா, உன் கூட கர்த்தர் பேச முடியாதா? பேச முடியும். அப்ப வாலிபர்கள் என்ன செய்ய முடியும்? தரிசனங்கள், they will see visions, mind visions, open visions, இதெல்லாம் பார்க்க முடியும்.
நீ கண்ணெதிர அப்படி பார்ப்ப, தேவதூதர்கள் நிக்கிறத பார்ப்ப. பாஸ்டர், என் கண்ணுக்கு தேவதூதர்கள் தெரிவாங்களா? நிச்சயமா தெரிவாங்க. நீ விசுவாசித்தா முடியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி. தூங்காதீங்க ராஜா. தூக்கம் வருதா? என்னை கவனிங்க. உன் கண்ணில் தேவன் தேவதூதர்களை காட்ட முடியும். திடீர்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன், ஜீசஸ் இங்க நின்றுட்டு இருக்க கூட பார்க்கலாம். என்னப்பா சார், உங்களை தான் ஒரு நாள் பார்த்தேன், என்னை தான் பார்த்தேன், ஆனா ஜீசஸ் கூட பார்க்க முடியும். ஏன்னா அவர் இங்க தான் நிற்கிறார். அல்லேலூயா. அவர் இங்க தான் நிற்கிறார். எப்ப நம்ம உள்ளான கண்களை கர்த்தர் வெளிச்சத்தை போடுகிறாரோ அப்ப நீங்க என்ன செய்வீங்க? யூ வில் see the visions. நீ கண்ணை மூடி இருக்கும்போது கர்த்தர் உனக்கு மைண்ட் விஷன் சொல்லுவாங்க, மனத்திரையில கர்த்தர் காட்டுகிறது. ஆண்டவர் தரிசனத்தை உனக்கு காட்ட முடியும். அதை நீ என்ன செய்யணும்? விரும்பணும். ஆண்டவரே, எனக்கு அந்த தரிசனத்தை கொடுங்க. எனக்கு வாலிபர்கள் கனவு காண்பார்கள் அப்படி சொல்ல. வாலிபர்கள் என்ன செய்வாங்க? வாலிபர்கள் கனவு காண்பார்கள் அப்படின்னு சொல்ல, மூப்பர்கள் கனவு காண்பார்கள் தான் சொல்லி. அப்ப என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, எனக்கு தரிசனம் கொடுங்க. நீ எப்ப கேட்கிறியோ ஆண்டவர் உனக்கு தரிசனம் கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே, எனக்கு தரிசனம் கொடுங்க. நான் தரிசனம், ஐ வாண்ட் டு see visions Lord. ஆண்டவர் உனக்கு தரிசனத்தை தர முடியும். அதை நீ நம்பணும். முதல்ல நீ அதை ஜெபிக்கணும். கேட்டா கர்த்தர் உனக்கு கொடுப்பார். You will have a heavenly experience. ஒரு பரலோக அனுபவம். திடீர்னு நீ ஜெபம் பண்ணிட்டு இருப்ப, ஆண்டு சொல்ல, வா பரலோகத்துக்கு போயிட்டு வருவோம், உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். என்னப்பா சார், இவ்வளவு நாள் வார்த்தைங்க திடீர்னு பரலோகத்தோட கூட்டு போறா? வசனம் சொல்லுது கூட்டு போவார். அதை பிரசங்கம் பண்ணலைன்னா எனக்கு கஷ்டம். கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும். திருப்பியும் கர்த்தர் உன்னை கொண்டு விட்டுருவார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களே, கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் பரலோக காட்சியை உனக்கு காட்ட முடியும், உன்னோட பேச முடியும். நீ அதை விசுவாசித்தால் உனக்கு ஆகும். அல்லேலூயா. விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். ஆண்டவரே, நம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்க. பரலோகத்துல தரிசனங்களை கர்த்தர் உனக்கு தர முடியும். நீங்க நினைக்க கூடாது, யாருக்கோ தர்றாரு, அவருக்கு தர்றாரு பிரதர், இவருக்கு தர்றாரு பிரதர். யாருக்கு தந்தாலும் உனக்கும் கர்த்தர் தர முடியும். உன்னோட கர்த்தர் சொப்பனங்களை தர முடியும், தரிசனங்களை தர முடியும், பரலோக அனுபவங்களை தர முடியும். கர்த்தர் உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. தெரியுமா தெரியாதா? உங்களை பாதுகாப்பதற்கு 2 தூதர்கள் வலப்பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிறாங்க. நீங்க நினைச்சிட்டீங்க, நான் வண்டி சூப்பரா ஓட்டிட்டேன்ப்பா சார், அதனால நான் தப்பிச்சு வந்துட்டேன். கிடையாது. உன் பக்கத்துல இருக்கிற தேவதூதன் தான் நீ அடிபடாம உன்னை பாதுகாக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. கார்டியன் ஏஞ்சல்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்க எப்போதும் பின்னாடி முன்னாடி இருக்கிறாங்க உன்னை பாதுகாப்பதற்கு. இதெல்லாம் நீ விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கார்டியன் ஏஜென்ட்ஸுக்காக, கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கும்படி கொடுத்த தூதர்களுக்காக நன்றி. எங்களை சூழ்ந்து எப்போது தூதர்கள் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க பாதம் கல்லி இடாமல் எங்களை காப்பதற்கு உங்களுடைய தூதர்கள் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். பரலோக அனுபவங்களை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தரிசனங்களை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அதை விசுவாசித்து செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள்கிட்ட தருவார். எப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் தான் கர்த்தர் பேச முடியும். அல்லேலூயா. கர்த்தரா பார்த்து என்ன தருவார் அப்படி இல்லை. ஆண்டவரே, நான் ஐம் ரெடி டு ரிசீவ் தான், உங்களுடைய வேலையை நான் செய்யறேன், எனக்கு காட்டுங்க. கர்த்தர் உனக்கு காட்டுவார். அல்லேலூயா. அப்ப நீ சொல்லணும் ஆண்டவர்ட்ட, ஆவியானவரே, நீ எனக்கு தரிசனத்தை கொடுங்க. யாருக்காவது ஜெபம் பண்ணணுமா, யாருக்காவது ஜெபிக்கணுமா, ஆவியானவர் எனக்கு உணர்த்துங்க, நான் ஜெபம் பண்றேன் அப்படி சொல்லி உணர்வுள்ளவரா இருக்கும் போது கர்த்தர் உன்கிட்ட தரிசனங்களை காட்டுவார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பலத்த விதத்தில் உன்னை பயன்படுத்த முடியும். ஆவியானவர் இப்படி எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்வார். இந்த நாட்கள்ல ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம். ஆவியனுடைய அடையாளங்கள், குணாதிசயங்களை மேலோட்டமா உங்களுக்கு சொன்னேன். ஆவியானவர் ஊற்றப்படுகிற இடங்கள்லாம் அவருடைய கண்ட்ரோல் எப்படி வருகிறதுன்னு சொன்னேன். கடைசியாக ஆவியானவர் எப்படி அன்றைக்கு மோசேயுடைய காலத்துல ஊற்றப்பட்டாரோ அதே போல பெந்தெகோஸ்தே நாளும் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாள் மோசேயினுடைய காலத்துல கட்டளைகளை கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஆவியானவர் அந்த 50வது நாளை சொல்லி அந்த அறுவடை நாள் எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால் ஆண்டுடைய உயிர்ப்புக்கும் ஆவியான ஊற்றப்படுதலுக்கும் ஒப்பிடப்படுகிறது.
இங்க வேத வசனம் சொல்லுது, அதே தான் பெந்தைக்கோஸ்து நாள் அன்றைக்கு ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சொல்லுது, உனக்கு தரிசனம் கிடைக்கும், உனக்கு சொப்பனம் கிடைக்கும், ஆவியான ஒரு ஊழியம் செய்வதற்கு தேவையான ஆவி உன் மேல ஊற்றுவார், உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்குதான் ஆவியான மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியே நம்ம எல்லாம் எழுந்துட்டு ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ். அல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, இன்னும் என்னை அபிஷேகத்தை அக்கினியா என்னை மாற்றுங்க, என்னோட தரிசனங்களை கொடுங்க. அன்றைக்கு தாவீது மேல வந்து இறங்கி அதே ஆவியானவர் அநேக பாடல்களை கொடுத்தீங்களே, எனக்கு பாடல்களை தருகிறவர், எனக்கு தரிசனங்களை தருகிறவர். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆவியானவர் சொல்லுங்க, டாக் டு தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க, பரிசுத்த ஆவியான கண்ண மூடி எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே ஓ உமக்கு நன்றி, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நன்றி, ஆவியானவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியிலே வந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் தரிசனங்களை காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆவியானுடைய அபிஷேகங்கள் மேல் ஊற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், பல பரலோக தரிசனங்களை எங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை எங்களை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுங்க, Lord, I thank you for the revelation. Thank you for the revelation. Lord, pour your spirit upon me. Pour your spirit upon me to receive the revelations, to understand the revelations, to speak the revelations, to say the prophecy. Oh, hallelujah. Hallelujah. Praise Jesus. Praise Jesus. ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தால் எங்களோடு நிரப்புவீராக, எங்களோடு அக்கினி ஆவியினால் நிரப்புவீராக, வல்லமை ஆவியினால் நிரப்புவீராக, ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக, வெளிப்பாட்டின் ஆவியினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு நம்முடைய ஆவியினுடைய வல்லமை ஊற்றப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ரகத ஷேகலமியாந்தர கலதியாந்தரமல ரேபோலோ ஷேந்தரனியாந்தரமல ஹமனதியா ரேபஹோ ஷேந்தரனியாந்தரமல ஹமனதியாந்தரமல. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி, உம்முடைய பலத்த விதத்தில் இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரக்கலமா ஷேதரேபர ஹமனதியாந்தர பரபர ரேபர ஹேப ஷந்தரனியாந்தர பல ஹமனதியாந்தர பர ரேபஹோ ஷந்தரனியாந்தர பல ஹமன. புதிய அபிஷேகம், புதிய பலன்கள் நிரப்பட்டோம். ஓ புது எண்ணெயின் அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்னார். Lord, give them new anointing, new anointing. புதிய அபிஷேகங்கள் ஒவ்வொரு நிரப்புவதாக இந்த காலை வழியிலே லே க்ளே ஹே சே ப்ரோடதியாஸ் கபரமியா ஹே சிந்தரபல ஹமனதியாந்தர பர ஹபரபர. Thank you Lord. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நாமத்தை ஆண்டவரை பகிரங்கமாக வெளிப்படுத்த அநேகரை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர புது பலத்தால் எங்களை நிரப்பும், புதிய அபிஷேகத்தால் நிரப்பி நடத்தும். கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவீராக. மகிமை ஐஸ்வரியத்தை நலன்படி எல்லாருடைய குறைகள் நிறைவாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதியும், நன்மையினாலே கிருபையினால் நிரப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கையிடுகிற யாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், விருத்தி உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், பரிபூர்ணம் நிறைவுண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் உண்டாகட்டும், சூப்பர் நேச்சுரல் ஃப்ளோ உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சுகத்தால் நிரப்புவீராக. எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும். I command every weakness to leave out in Jesus' name. Every sickness to leave out in Jesus' name. உடைய பிள்ளைகளை இப்படி பலத்தாலே சுகத்தாலே நிரப்புகிறதற்காக நன்றி, துதிக்கான மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை பரிந்த நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless.